12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தையும் கொடுக்குது. பொதுவாக வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா இந்த ஒரு கிரக நிலைகளுக்கும் ராசிக்கும் இடையில் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது என்னென்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசிக்குமே குறிப்பிட சாதகமான மாற்றத்தையும் கொடுக்கும், பாதகமான மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது. இந்த மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன மாதிரியான விளைவுகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த விருச்சிகம் ராசி மண்டலத்தில் 7வது ஸ்தானத்தில் இருக்குது. இதை ஒரு ஸ்திர ராசியாக பார்க்கப்படுது. எப்பொழுதுமே உங்களுக்கு ஆரோக்கியமான உடலமைப்பும் தீர்க்கமான கண்களும் கொண்டவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும். நியாயத்துக்காக போராடக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த கோபத்தால் பல பின்னடைவுகளை நீங்கள் கண்டிருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் உருவாக்கலாம். சிறப்பான முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்பு முக்கியமாக தேவைப்படுது. இதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை உபயோகம் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ராசி விருச்சிகம் ராசி. இந்த முன்கோபம் உங்கள் கூட பிறந்ததாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க மதிப்பு மரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு. நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒன்று கற்றுக்கணும்னு தோணால் அது எந்த வயசாக இருந்தாலும் கற்றுக்குவீங்க. கொண்ட கொள்கையில் இறுதி வரைக்கும் தொடர்ந்து போராடக்கூடியவங்க. சுய சம்பாதியத்தில் தான் பெரும்பாலும் நீங்கள் வாழணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் சுலபமான விஷயத்தை கூட நிறைய இடத்துல பாருங்கள் போராடி தான் பெற்றிருப்பீங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு தந்தையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அதே போல் உங்களோட சிறப்பான செயலால் எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடிய யோகம் கொண்டவங்க நீங்கள். இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் நன்மையை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். எப்பொழுதுமே உங்களோட கோபத்தால் பல கலகத்தையுமே சந்திச்சிருப்பீங்க. கொண்ட குறிக்கோளை அடைகிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். எப்பவுமே கூட பிறந்தவங்க கிட்ட அன்பு பண்பு பாசம் காட்டுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. கடுமையாக உழைப்பீங்க. அறிவாற்றல் திறனும் செய்கிற தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு சிந்தனையோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு தொழில் சாணமாக சிம்மம் வரதுனால தந்தையோட பிஸ்னஸ் அல்லது அதிகாரம் உள்ள அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் சொந்த முயற்சியில் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பெரும்பாலும் நினைப்பீங்க. இந்த ராசிக்காரங்க சுய தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஒரு 5-6 பேரை வச்சு வேலை வாங்குறதுல உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகியிருக்கு, அந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் அடைய போகுது, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்திலையும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் விரய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் எப்படி மாற்றம் அடைய போகுது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே 3ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு மாற்றம் அடைய போகிறாரு. 17ஆம் தேதி பாருங்கள், அயன சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. அன்னைக்கே சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அவருடைய வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு உண்டாகுது.
27ஆம் தேதி அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளும் இந்த ஒரு கிரக நிலை மாற்றங்களும் தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அறிவுத்திறன் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்கிறது போல இருக்கும். பேச்சிலேயே நீங்கள் பல விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய மன சஞ்சலத்தை சந்தித்து வந்த நீங்கள் இந்த மாதம் மன நிம்மதி பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. சாமர்த்தியமான பேச்சாற்றல் மூலம் அனைத்து வித காரியத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகிருக்கு. உங்களுடைய தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. கடந்த காலத்தில் பின்னடைவை கண்டு ரொம்பவுமே கலங்கி நின்ன உங்களுக்கு இப்போ ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக யோசித்து வச்சுருந்த ஒவ்வொரு திட்டத்தையுமே இப்போ செயல்படுத்துங்க. அதில் சிறப்பான நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். வியாபார ஸ்தலத்திற்கு புதியதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரி சூழல் வரும். வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக விரிவடையக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற அங்கீகாரம் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதுவே மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயத்தில் எல்லாமே சாதிக்க முடியும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வேலை மட்டும் கொஞ்சம் அதிக அலைச்சலை தரும். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம இன்னுமே கொஞ்சம் முயற்சிகளை போடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க. சண்டை சச்சுரவு வருதுன்னா அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போங்க. கணவன் மனைவிக்கிடையே இதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அன்பு அதிகரிக்கும். பிள்ளைங்கள் மூலம் மன மகிழ்ச்சி வரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் இவங்களாலையுமே நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு உயர்வு உண்டாகும். தக்க சமயத்தில் அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்களோட அறிவுரை உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அறிவுத்திறன் அதிகரிக்குது. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கௌரவம் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டாகும். விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் அதை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் சாதகமான பயனையும் சாதகமான தீர்ப்பையும் நீங்கள் பெற முடியும். கைவிட்டு போன பொருளுமே மீண்டும் கை சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு தீவிர முயற்சியின் பேரில் புதிதான ஒப்பந்தம் கிடைக்க போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ், பாராட்டு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் யோகம் இப்போ உருவாகியிருக்கு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு ஆலோசனை செஞ்சு நீங்கள் படிக்கிறது நன்மைகளையும் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் பெற்றுத்தரும். ஆசிரியர் பெற்றோரின் உறுதுணை உங்களோட வாழ்க்கையில் இப்போ பாருங்கள் ரொம்பவுமே பக்கபலமாக இருக்க போகுது. விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். மற்றவங்க மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைங்களால் கௌரவம் உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியத்தில் இருந்த தடை நீங்கி சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். தேவையற்ற மருத்துவ செலவு வரலாம். வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் கொஞ்சம் தாமதப்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் வரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட உங்களுக்கு அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்தா நன்மையை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. இந்த மாதத்தோட கிரக அமைப்பு பெரும்பாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு தீமையும் நெருங்காமல் நன்மைகளை நீங்கள் பெற பரிகாரமாக வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். எல்லா வகையிலுமே யோகமான வாய்ப்பை நீங்கள் உண்டாக்க முடியும். குடும்பத்தில் சுபிட்சமான சூழல் உருவாகும். பெருமாளின் அருளால் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழவும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.